எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே இன்னைக்கு எனக்கு. நான் வந்து ஹீரோவாய் ஜெயிக்கும் போது எவ்வளோ பதட்டமா இருந்தனோ, எவ்வளோ சந்தோஷமா இருந்தனோ, இன்னைக்கு பாலா ஜெயிச்சிருக்கான், பெருசா ஜெயிச்சிருக்கான். ஒவ்வொரு ஒவ்வொரு நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி, என்ன படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டாமே அப்படின்லாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குன்னு ஒரு சிலர் வந்து இங்கே ப்ரெஸ் மீட் வர்றதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. என்னப்பா உன் தம்பி படம் பெரிய ஹிட்டாமேனா எல்லாமே சைலண்டாக கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப பயங்கர எமோஷனல். நான் வந்து ஒரு டிவி ஷோவில் உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டேன். நான் ஹீரோ ஆகணும்னு ஆசைன்னு வைக்கப்பட்டாரு. நிஜமா ஹீரோ ஆகணுமா காமெடி பண்றியான்னு கேட்டேன். இல்லைண்ணே நிஜமா ஹீரோ ஆகணும்னு. நான் உன்னை ஹீரோ ஆக்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு பாலா ஹீரோ ஆயிட்டாரு இந்த படம் மூலியமா. ஸோ இந்த படத்துல வந்து நான் வந்து தம்பி ஹீரோ ஆக்கணும்னு சொல்றதோ, இல்லை தம்பி வந்து நான் ஹீரோ ஆகணும்னு சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இந்த படத்தை நான் தியேட்டர்ல மக்கள் உட்காந்து பார்த்தேன். பாலா சிரிச்சா மக்கள் சிரிக்கிறாங்க, பாலா அழுதா மக்கள் அழுகுறாங்க, பாலா அடிக்க ஆரம்பிச்சா கை தட்டுறாங்க. சந்தோஷம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சிரிக்க வச்சுட்டு இருந்தார் டைரக்டர், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் லாஸ்ட் 20 மினிட்ஸுங்க, ஐயோ பிரமாதமாக பண்ணிட்டாருங்க. டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், அந்த டைரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் ஃபீல்டு கிடைச்ச மறுபடியும் ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே ஆக்ஷன் அப்படிலாம் இல்லாமல் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து பண்ண தம்பி. சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்லை உங்களுடைய அந்த இவ்வளோ நாள் கஷ்டம் இருக்குல்ல, அதுக்கு ஜெயிச்சிட்டிங்க. சூப்பர் சூப்பர். ரொம்ப ரொம்ப அருமையான கதைங்க. லாஸ்ட் அந்த 20 மினிட்ஸ் ஐயோ சொல்லக்கூடாது, படம் போய் பார்க்கணும். ஸோ அந்த 20 மினிட்ஸ் வந்து அவ்வளோ பாரமாக இருக்குது. யூத் பசங்களுக்கும் படம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி, ஃபேமிலிக்கும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் படமே இப்படி அமையிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம தமிழ் ஃபீல்டுக்கு ஒரு நல்ல ஒரு டைரக்டர் கிடைச்சிட்டார். சூப்பர். அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போய் டேட்டு கேட்காம, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். இல்லை சார் நீங்கள் வேணாம் சார் நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ப்ரொடியூசர் வாங்க சார், வாங்க சார். தேங்க்யூ சார் தம்பி பாலாக்கு இவ்வளோ பெரிய படம் கொடுத்ததுக்கு. ஸோ நல்ல செலவு பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப ஏன்னா ஒரு சில படம்லாம் சுற்றிடுவாங்க சின்ன படம் தானே அப்படின்னு. ஸோ நிறைய செலவு பண்ணியிருக்காங்க போல படத்துக்கு. அவர் வந்து மென்மேலும் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும்னு நான் வந்து ராகவேந்திர சாமி வேண்டிக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி பாலா இன்னைக்கு ஜெயிச்சது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா இவன் நல்லா இருந்தால் நிறைய குடும்பம் நல்லா இருக்கும். ஸோ இந்த வெற்றி வந்து ஒருத்தருடைய வெற்றி இல்லை. இப்போ நான் சம்பாரிச்சு நான் வளர்ந்து எப்படி நம்ம மாதிரி இப்போ பாலா ஆரம்பிச்சிருக்காப்புல. ஸோ இவரால் நிறைய குடும்பம் வாழணும்னு இருக்கு. ஸோ அந்த தம்பி ஹீரோ ஆனது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இவர் வந்து சாதாரண ஹீரோ இல்லை, ஃபியூச்சரில் பெரிய ஹீரோ ஆவார். என் தம்பி இந்த பொசிஷனில் வந்து நிற்கிறது ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். சூப்பர். மிகப்பெரிய வெற்றி படம். ஏன்னா காமெடி செமையா பண்ணிட்டாருங்க. ஐயோ சூப்பரா பண்ணாரு காமெடி. எல்லா சீனும் ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ரொம்ப 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 அருமையா பண்ணீங்க. உங்க மனசுதான் காரணம் பாலாவைங்க கூப்பிட்டு வந்து இவ்வளவு பண்ணதுக்கு. இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலமா இருந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஹீரோயினி ஒரு ஷாட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவ்வளோ லென்த்தி ஷாட்டு, அதுவும் எமோஷனல் சீன் வந்து தியேட்டரில் ஹோல்ட் ஆகணுன்றது ரொம்ப நல்ல ஃபீல் ஆச்சு படம். ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். டோட்டல் எல்லா டீமுக்கும். அப்புறம் மியூசிக் டைரக்டர், ஓ மை காட் சூப்பர். மியூசிக் டைரக்டர் ஒவ்வொரு சீனை வந்து வாங்க சார். ரெண்டு பேர் பாலா வந்து அழுதுட்டு ஒரு சீன் ஆடுவா போல. அது ஃபர்ஸ்ட் நல்லா ரிதம் போட்டுட்டு அப்புறம் அந்த சைலண்ட் எடுத்துட்டு ஒரு இடத்துல மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு தம்பி வந்து டைரக்டரை கட்டி பிடிச்சி அழுதா போல. ஏன்னா ரொம்ப பிரமாதமாக படம் பண்ணேன். அப்பவே ஃபீல் ஆச்சு, ஓகே சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு. ஸோ இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியான டே. நான் நினைச்ச கனவு வந்து நினைவாயிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து
அம்மா பண்ணிடலாம், அதான் டேரக்டர் கதை சொன்னா பண்ணிடலாம். மனிதராயம் ஹீரோ பட்டம் கொடுத்து எல்லா மக்களும் சொல்லி இப்ப தியேட்டர் முன்னாடி வந்துட்டு ஒரு சில மனமாட்டம் வேற ஒரு படத்துக்கு வந்தாங்க. பாலாவுக்காக வந்து இந்த படத்தை டிக்கெட் வந்து பார்த்தேன். ஆனா வந்ததை விட பெரிய லெவல்ல படம் இருக்கு. சாயங்காலம் கண் கலங்கிட்டு போனாங்க. இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் எப்ப சீக்கிரட்டா வச்சிருக்கீங்க, ரிவீல் பண்ண போறீங்களா? எந்த படம்? ஏன் படமா? படத்துல பாலா ஹீரோவா அறிவிச்சீங்க. ஆமா ஆமா, ப்ரொடக்ஷன் ரிவீல் பண்ண போறோம். அதான் நடந்துருச்சு. இல்ல இல்ல சார், டேரக்டர் பேசுங்க, உங்க மேல ஹாப்பினஸ் சொல்லு. இல்லைண்ணே, ரொம்ப நன்றி. நான் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் யாருமே இல்லாமல் நாங்கள் கிடையாது. நார்மலாக வந்து ராயபுரம் குறுக்குப்பேட்டை பக்கம் போஸ்ட் ஓட்டிட்டு இருந்த பையன் என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சது வந்து நான் அவ்வளோ ஏன் இவ்வளோ எமௌண்ட் ஆகிறேன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆக மாட்டேன். இந்த 2 நாளாக அவ்வளோ பிரச்சனை எனக்கு. திடீர்னு தேட்டரில் ஷோ போடுறாங்க, புக்கிங் ஓப்பன் ஆகுது. திடீர்னு போய் பார்த்தா அந்த தேட்டரில் ஃபோன் இல்லை, ஷோ இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சில தேட்டரில் வந்து பேனரே வைக்க விட மாட்டாங்க, கிழிக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல சார். நான் வந்து சைக்கிளில் வந்து போஸ்டர் கட்டிட்டு கம்ப்யூட்டர் கட்டிவிட்டு 50 பைசா ஒரு ரூபாய்க்கு போஸ்ட் ஓட்டின பையன் சார். இவன் வந்து காரைக்கால்லேருந்து சினிமா கனவோட ஓடி வந்த பையன் சார். நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் சரியா. ஆனால் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்ண்ணே. ஏன்னா வந்து எனக்கு தெரியல ஏன் அடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க, சத்தியமாக புரியல. எதுக்கும் செலவு பண்ணுறாங்க. அந்த காசை வந்து தயவு செஞ்சு 4 பேருக்கு நல்லது பண்ணுறது கூட செலவு பண்ணுங்க. எங்களை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து செவுல 2 அடி அடிச்சுட்டு போங்க, வாங்கிக்கிறோம். மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அண்ணன். கூட்டம் மறக்கவே மாட்டேன். ஹீரோ ரொம்ப எனக்கு என்ன சொல்ல தெரியல. நான் ரொம்ப இந்த படம் முடிஞ்சு வெளில ஆடியன்ஸ் போட வந்தோடனே நான் ஆஃப். ஏன்னா நான் அந்த கமலா தேட்டரில் கிட்டத்தட்ட விஷ்ணுக்கு தெரியும், நான் நிறைய படம் வந்து இங்கே பார்த்துருக்குறேன். என்னுடைய முக்கால்வாசி ஜேர்னி வந்து இந்த தேட்டரில் தான் இருந்திருக்கு. நான் நிறையா படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் உட்காந்து பார்த்துருக்குறேன், இந்த ஸ்க்ரீனில் உட்காந்து பார்த்துருக்குறேன். எப்படி சொல்கிறது, நான் இதெல்லாம் எனக்கு கனவா என்னன்னு தெரியல. சரி, ஒரு படம் நடிக்கிறோம், ஓகே, அது பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு வார்த்தை முத டிவியில் சொன்னார், ஹீரோ ஆக்கினேன் அப்படின்னோடனே நாங்கள் கதை சொன்னோம். என்ன பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன்னா நிறைய பண்ணுறோம் ப்ரொடியூஸ் சொன்னாங்க. படம் பண்ணிட்டோம். படம் பண்ணி இந்த 3 நாளில் வந்து நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து அது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நான் சாதாரண ஆள், காமன் மேன். இவரு ஒரு சாதாரண டேரக்டரு, அவர் புது ப்ரொடியூசரு. ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து ஏன்னா அந்த கமலா தேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஷோ போடும்போதே வந்து ஃபுல்லாகுமா அப்படிங்கிறத எல்லாருமே கலாச்சாங்க. பட்டு ஒரு சிலர் கலாச்சாங்க. பட் ஃபுல்லானோடனே அதுவே வந்து எங்களுக்கு வந்து ஹாப்பி. ஆனால் வந்து இந்த விஷயத்த வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் ஏதோ வரோம், கஷ்டப்பட்டு வரோம், போஸ்டர்ஸ் வைக்க விடாமல், நிறைய தேட்டரில் பேனர் படம் ஓடுதுன்னே பேனர் வைக்க முடியாமல் இவ்வளோ கஷ்டம். ஏன்னா தேட்டருக்கு போயிட்டு நம்ம படம் ஓடல நினச்சினா போயிடுறாங்க. பட் இவ்வளோ தரங்கள்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த படம் காந்தி கண்ணாடி ஒரு 10-11 வருஷமா பார்த்த தேட்டரில் என் படம் பார்த்தேன். அது பார்த்ததெல்லாம் தாண்டி நான் கீழே டிக்கெட்டு புக் பண்ணல. சரி, முதல் நாள் நம்ம யாருக்கே ஃபேமிலிக்கு ஒரு 30 டிக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தா விஷ்ணு ஃபோன் பண்ண, அப்படி ஹவுஸ்ஃபுல்லு படம், நான் வந்து ஷோக்கு டிக்கெட் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகி இவ்வளோ வரவேற்பு வருதுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் இல்லாமல் இது இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பாதத்தோடு நன்றிகள். அதெல்லாம் தாண்டி என் மேலே ஒருத்தர் வந்து ஆரம்பத்துலேருந்து நம்பிக்கை வச்சார். நீ ஹீரோ ஆகலாம்டா, உங்களால் முடியும்டா, நீ ஹீரோடா, நீ ஹீரோடா, ஹீரோடா, ஹீரோடான்னு சொல்லிட்டு என்னை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கே கான்ஃபிடென்ட் இருக்காது, என்ன நம்மளை போய் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நம்மளால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். பட்டு இன்னைக்கு நான் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ரோட்டில் சுற்றி இருந்த சாதாரண பையன் இன்னைக்கு வந்து எனக்கு சொல்கிறேன், இது எப்படி நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் ரொம்ப நன்றி. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா காந்தி கண்ணாடி படத்துக்கு சப்போர்ட் பண்ணது. மாஸ்டர் எங்கள் தேட்டருக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. அவரோட உடை மட்டும் வெளில கிடையாது, மனசு எப்பவுமே வெளில தான். இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு மாஸ்டர் காரணம். எப்பவுமே பாலானாக்கு மாஸ்டர் தான் குரு. இன்னைக்கு செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் மட்டும் இல்லை, செப்டம்பர் 5 வந்து டீச்சர்ஸ் டே. ஸோ குரு வந்து சிஷ்யனை பார்த்து வாழ்த்த வந்து இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல் இருக்கு, டான்ஸு கற்றுக்கிறது, லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு, பாடுறதுக்கு. ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வந்து ஒரு ஸ்கூலுன்னு இல்லை. எங்களுக்கு ஸ்கூலாக இருக்கிறது வந்து மாஸ்டர் தான். அது ஹெட் மாஸ்டராக பாலானா இருக்காரு. ஸோ வந்து பாலானா பார்க்க தான் இவ்வளோ எளிமையாக இருக்காரு, ஆனால் ரொம்ப வலிமையான மனிதர் பாலானா.
எத்தனை பேருக்கு அத்தனை பேர் உயிரை காப்பாத்துறதுக்கு அவ்வளோ ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், அவர் வாங்கின ஒரு வீடை வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க. பாலா நான் சொன்னாங்க நான் 11 வருஷமா கமலாவில் படம் பார்க்குறேன்னு. 11 வருஷமா நான் பார்க்குறேன். பாலா நான் ஒரு ஆல்டோ கார் வச்சிருக்காங்க. ஆல்டோ காரில் வந்து தான் படம் பார்த்துட்டு போவாங்க. இன்னமும் அவங்க கார் மாற்றணும்னு ஆசைப்படல. மற்றவங்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கணும், ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கணும், அதில் உயிரை காப்பாற்றணும் தான் பாலா நான் ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இந்த மாதிரி படங்கள் நிச்சயமா ஜெயிக்கணும். படம் ஓப்பனிங் ஆனோடனே வந்து லாஸ்ட்டாக பாலா நான் கால் பண்ணி, விஷ்ணு எனக்கு டிக்கெட் வேணும் செல்லம், ஒரு 30 டிக்கெட், ஆனால் உங்கள் படத்துக்கு டிக்கெட் இல்லைண்ணா அப்படின்றேன் பாலா எனக்கு. நல்லது, இனிமேல் கொடுக்காதீங்க. டிக்கெட் இல்லை அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக படத்துக்கு தொடர்ந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. பெரிய ஒரு நன்றி. இன்னைக்கு நான் இங்க இந்த படம் பண்ணிருக்கேன்னா அதுக்கு இவர் தான் காரணம். எங்க இருந்தோ இந்த கூட்டில் வந்து இங்க நிற்க வச்சது இவர் தான். நான் இல்லை, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. தாண்டி வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்வேன். ஏன்னா இன்னைக்கு உதவி பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் உதவி பண்ணுறாங்கன்னும் போது அந்த உதவி பண்ணுறவங்களுக்கே உதவி பண்ணணும்னு நினச்ச ஒரே ஆள் யாருன்னா மாஸ்டர் மட்டும்தான். மாஸ்டர் தெரியாத ஹீரோ கிடையாது, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி பர்சனாலிட்டியோட எத்தனை ஹீரோ மாஸ்டர்கிட்டே அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு பால் அப்ரோச் பண்ணி, ஏய் தம்பி நீ ஹீரோ ஆகடா, அதாவது எத்தனை பேருக்கு தெரியாது. எனக்கு தெரியும். எப்போ ஹீரோ பண்ண போகிற, கதையை கேட்டியா, எப்போ பண்ணுற, யாரா இருக்காங்க இல்லையா, நான் பண்ணுறேன். மாஸ்டர் தான் இதில் பண்ணுற மாதிரி இருந்தது. எக்ஸசைஸ் பண்றியா? உடம்பு ஏற்றுதா இல்லையா, பார்த்தோரே டக்கு நீ இதை மாற்று அதை மாற்றுன்னு ஒரு கூட பிறந்த அண்ணன் கூட இவ்வளோ கேர் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாரு. அதை தான் மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல்லாம் மாஸ்டர் தான். ஏன்னா பாலா உதவி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் என்ன பண்ணாருன்னா, பாலா வந்து அப்படியே விட்டுலாம். ஆனால் ஒரு பாத்ரூம் திறக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு மாஸ்டர் போய் திறந்துக்கலாம். ஆனால் அந்த பையன் எதிர்பார்க்க பண்ணுறாங்கண்ணா, அவனை கூப்பிட்டு அவன் கையால் திறந்தாரு. ஒரு ஆட்டோ கொடுத்தாலும் அவனை கூப்பிட்றா, அவனை பண்ணாரு. எல்லாமே தானே ப்ரொமோட் பண்ண பார்த்துப்பாங்க. ஆனால் மாஸ்டர் வந்து ஒருத்தர் உதவி பண்ணும்போது வா, ஏன்னா அவர் உண்மையாக நிறைய பண்ணியிருக்காரு. அதனால தான் யார் எது சொன்னாலும் கவலைப்படாதா, நீ உண்மையாக பண்ணுற, அதோட வழி என்ன தெரியும், என்ன எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, அதனால நீ வா, உன் கையால் பண்ணு, நல்லது பண்ண நினைக்கிற உன் கையால் பண்ணு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்துட்டு அவனை வர வச்சு அவர் கையால் கொடுத்தாரு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே முதல் முறையாக வந்துட்டு ஒரு அவார்ட் ஷோவில் மாஸ்டர் வந்துட்டு நீ வாடா பாலா எதிர்பார்க்கவே இல்லாது, என்ன பண்ண போற, இல்லை மாஸ்டர் இது மாதிரி இருக்கு இந்தாடா சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டில் கூப்பிட்டு 5 லட்ச ரூபாய் செக் பண்ண அந்த ஸ்பாட்லேயே கொடுத்தாரு. அந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. மாஸ்டர் மிகப்பெரிய ஒரு நன்றி மாஸ்டர். ஒரு தம்பியை ஒரு ஹீரோ வாங்கிக்குவீங்க, கடவுள் ஆக்கியிருக்காரு, அவ்வளவுதான். அதானே டைரக்டர் ஷெரீப் அவருக்கு மிகப்பெரிய அவ்வளோ ஒரு உழைப்பு. இத்தனை மாசத்துல அவ்வளோ ஒரு உழைச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகா எல்லாத்துமே எந்த ஒரு பேமெண்ட்டும் பெண்டிங் கிடையாது. சிரிச்சு எது பண்ணலாம் சொன்ன ப்ரொடியூசர் மிகப்பெரிய ஜெயிக்கிறன். உண்மையாவே ஜெயிச்சிட்டாரு. அந்த ஒரு நல்ல மனசு தான் இன்னைக்கு படம் எல்லாம் வந்துருக்கு. மாஸ்டர் வந்து இன்னைக்கு இந்த கமலா தேட்டரில் வரும்போது சிறப்பிச்சுட்டாரு. எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ. இது வரைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாலா படமா இருந்தது. அதுக்கப்புறம் ரிலீஸ் இப்போ இந்த மொமெண்ட்ல அது ஏன் படம்னு பேசுறாங்க. இது இனிமேல் மக்கள் படம். நீங்க கொண்டு போய் இதை வேற மாதிரி சேர்த்துருவீங்கன்னு நான் பெருசா நம்புறேன். ரொம்ப நன்றி. நல்ல படம் பண்ணியிருக்கோம், எல்லாரும் சேர்ந்து நல்ல படம் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது இந்த படத்துக்கும் பாலாக்கும் எங்க ஹோல் டீமுக்கும் இவ்வளவு நல்ல விஷஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த லாஸ்ட்ல வந்து அந்த படம் முடியும் போது வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ எமோஷனலாக ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் எல்லாருமே படம் பாருங்க. அண்ட் ப்ரெசென்ட் மீடியாவுக்கு ஒரு ஜஸ்ட் ஸ்மால் ரிக்வெஸ்ட், இது ரொம்ப யங் டீம். இந்த டீமில் வந்து நிறைய பேரோட ஜேர்னி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இது வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரும் படம். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா வந்து இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒரு சாங் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தோம், சர்ப்ரைஸாக ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஐ திங்க் ஆனால் இப்போ சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பிக் தேங்க்ஸ் டு யுவன் சங்கர் ராஜா சார். கிளைமேக்ஸில் வர சாங் அவர் தான் பாடியிருக்காரு. ஸோ ஐ திங்க் இன்னும் மக்கள் வந்து அது இன்னும் ஆன்லைனில் கேட்கல, பட் ஆனால் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுவோம். அண்ட் அதோட ரெஸ்பான்ஸ் ஐ திங்க் தியேட்டரில் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு யுவன் சங்கர் ராஜா சார். இல்லை, இவ்வளோ பெரிய பர்சனாலிட்டிஸ் இங்கே பேசியிருக்காங்க. என்னால் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் எனி வேர்ட்ஸ் டு சே. இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். பாலாக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிகினிங்கோ எனக்கும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மைல் ஸ்டோன் என் கரியரில். ஸோ எல்லாரும் படம் பாருங்கள். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், சேர்ந்து ஒரு யங் டீம் ஃப்ரெஷ்ஷாக யோசிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ வந்து இந்த மொமெண்ட்ல வந்து நான் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ சார் மட்டும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிலனா இன்னும் கஷ்டப்பட்டுருப்போம் தேட்டரு வாங்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப சக்திவேலன் சார், தேங்க்யூ சார். பெரிய ஜேர்னி. ஸோ ஆல்சோ விவேக் மருவின் நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்புறம் எடிட்டர்
சிவநந்தீஸ்வரன் சார். அடுத்தது இங்க டிஓபி வரல, பாலாஜி கே ராஜா. அப்புறம் உதய், இபி உதய், அவர் வந்து இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து என்னோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், ஸ்ரீதர், கிஷோர், எல்லாருக்குமே நான் பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிஆர்ஓ ரேகா மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் அபினேஷ், எல்லாருடைய உழைப்பு இது. மனோஜ் இவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கா ஒரு நல்ல படம் ஒன்று பண்ணியிருக்கோம். திருப்பி ஏன் சொல்றேன்னா, நல்ல படம் பண்ணியிருக்கோம். இதை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல படங்கள் எங்களால பண்ண முடியும். தேங்க்யூ. நல்லபடியா இடத்துல போய் சேருங்க மக்கள்கிட்ட. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ எல்லாருக்கும்.